அதாவது அதிமுக ஒற்றுமைப்படுவதற்கு, அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு, கட்சி மீண்டும் பழைய நிலையை எட்டுவதற்கு நிபந்தனை கிடையாது. சரி. ஆனா இந்த ஒற்றுமைக்கு முட்டுக்கட்டை தொடர்ந்து விதித்துக் கொண்டிருக்கிற நபர் யாருன்னா நம்ம அஸ் யூசுவல் சிலுவம்பாளையம் பழனிசாமி. அவர் ஒரே நபர், ஒற்றை நபர் தான் இந்த இணைப்பு வேண்டாம், யாரும் இணையக்கூடாது, யாரு ஒற்றுமைக்கு முயற்சி பண்ணாலும் அவங்கள கார்னர் பண்றது, தள்ளி வைக்கிறது. எவ்வளவு சீனியரா இருந்தாலும் சரி, அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஐயா ஓபிஎஸ்க்கும் சீனியர்கள். ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் காலத்திலிருந்து எம்எல்ஏவா இருந்து, அமைச்சரா இருந்து, கட்சியினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் தொடர்ந்து கலந்துக்கிட்டு இந்த கட்சியினுடைய நிறை குறை என அனைத்திலும் இயங்கியவர், இன்று வரை இயங்கி கொண்டிருப்பவர் சரி மூத்த தலைவர் செங்கோட்டையன். அவர் என்ன கெடுதல் செஞ்சார் எடப்பாடிக்கு? புரட்சி தலைவர் படத்தையும் புரட்சி தலைவி படத்தையும் நம்மளை ஆளாக்கியவர்கள், வளர்த்தவர்கள், நம்மை வார்த்தவர்கள், இந்த கட்சியை மாபெரும் மக்கள் கழகமாக மாற்றியவர்கள், தொடர்ந்து ஆட்சி கட்டிலே அமர்த்தியவர்கள், சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த பெருமையை பெற்ற கட்சியினுடைய தலைவர்களை, மாபெரும் மக்கள் தலைவர்களை சிறுசா கூட போட மாட்டேன்றியே. அவங்கள விட உயர்ந்த இடத்துல தனக்குத்தானே மகுடம் சுட்டிக்கொண்டு, தனக்குத்தானே பட்டம் சுட்டிக்கொண்டு, தன்னைத்தானே பெரிய பிம்பமாக கருதி கொண்டால் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்ப தொண்டர்கள் இருப்பது சிலுவம்பாளையம் பழனிசாமிக்காக இல்ல, அதிமுகங்கிற கட்சிக்கு, புரட்சி தலைவர் புரட்சி தலைவிங்கிற பிம்பத்துக்கு, ரெட்டல சின்னம்ங்கிற ஒரு சின்னத்துக்கு தான் இந்த கட்சி இன்று வரை இயங்கி கொண்டிருக்கிறது.